மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஓகேவா? தமிழகம் கடந்த 140 ஆண்டுகளில் காணாத அளவுக்கு கடுமையாக வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை, அதிர்ச்சியால் மாரடைப்பால் இருக்கக்கூடிய மோசமான நிலைமை உருவாகி வருகிறது. நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் மறுத்து வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பின்னணியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தை நாளை கூட்டியுள்ளது. இந்த பின்னணியில் திமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ள அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. பொதுவாக நாளை நடைபெறவுள்ள அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க எந்தெந்த கட்சிக்கு அழைப்பு விடுத்து என்பது எனக்கு விவரம் தெரியாது. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் பாதிக்கப்பட்டதோடு குடிநீர் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த பின்னணியில் திமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ள அந்த அழைப்பை ஏற்று அனைத்து கட்சிகளும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். கடந்த முறை நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கலந்துக்கல, பட் இப்போ கலந்துக்கிறாங்க. என்ன வேறுபாடு, என்ன காரணம் சார்? பொதுவாக மக்கள் பிரச்சனை வருகிற போது இன்னைக்கு ரொம்ப கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழலில் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருக்க போது மாநில அரசாங்கம் 39,000 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டாங்க. மத்திய அரசாங்கம் சும்மா சொற்ப தொகை தான் அறிவிச்சாங்க. வெள்ளமாக இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் அது ஒரு நேஷனல் கலாமிட்டி, ஒரு பேரழிவு. அந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள போது மத்திய அரசாங்கம் மறுத்து வருகிற போது மாநில அரசாங்கத்தின் நிவாரணம் போதாது. இந்த சூழ்நிலையில் அனைத்து கட்சியிலும் ஒன்று கூடி போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அந்த பின்னணியில் தான் நாங்கள் கலந்து கொள்வது முடிவெடுத்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நானும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தோட பொதுச் செயலாளர் பி சண்முகமும் நாளை கலந்துகிறோம். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கமும் தொடர்ந்து பல போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். நாளை வருகிற போது ஒட்டுமொத்தமாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலத்துக்கு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் குடிநீர் பற்றாக்குறை வருகிற போது இதற்கு ஒரு மாற்று ஆலோசனையை கண்டிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் முன்வைப்போம். சார், இப்போ திமுக அந்த விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. இந்த நிலையில எதன் அடிப்படையில் இப்போ இந்த திமுகவுக்கு இந்த ஆதரவு, இதற்கான காரணம் என்ன சார்? அனைத்து அரசியல் கட்சிகள் கூட்டம் நடைபெறுகிற போது ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை என்ன யாரும் முடிவுக்கு வர முடியாது. ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள போது இந்த பிரச்சனையில் நம்ம ஒரு காமனாக ஒரு பொதுவான பிரச்சனை முன்னிறுத்தி தான் நம்ம போராட்டத்துக்கு மொத்தம் அழைப்பிட முடியும். இப்படி அனைத்து கட்சி கொடுத்து கலந்து கொள்வதாலேயே கட்சிகளுக்குள்ள மாறுபட்ட கருத்து இல்லைன்ற அப்படி முடிவுக்கு வந்துட வேண்டாம். அரசியல் என்பது வேறு, மக்கள் பிரச்சனை என்பது வேறு. வறட்சிக்கு நிவாரணம் அளிக்க வேண்டிய இந்த பிரச்சனையில பிரதானமான பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது. மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டோ மாரடைப்பால் இறந்த அந்த விவசாயிகள் அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரணம் கொடுக்கணும், குடிநீர் பற்றாக்குறை உடனடி நடவடிக்கை எடுக்கணும். ஆக பிரதானமான பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது என்றாலும் மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாளை நடக்கக்கூடிய கூட்டத்தில் அதை நாங்கள் வற்புறுத்துவோம்.